நம்ம செய்யாத வேலையை நம்மளோட பேர் நம்மள செய்ய வைக்கும். நமக்கு கிடைக்க வேண்டியதை நம்ம பேர் வந்துட்டு கொண்டு அந்த பேரை சொல்லி கூப்பிடும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, பேரை சுருக்கி கூப்பிடுவாங்க. இப்ப வந்துட்டு நந்தீஸ்வரன் வச்சா நந்து அப்படின்னு கூப்பிடுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பேரை முழுசா தான் கூப்பிடணும். அந்த பேரை முழுமையா தான் கூப்பிடணும். அந்த பேரை நம்மளோட பலனை வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பலனை அந்த பேர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? கண்டிப்பா அது நிச்சயமா நிதர்சனமான உண்மைங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு தெய்வத்தினுடைய பெயரை ஜபிச்சுக்கிட்டே இருக்கப்ப என்ன ஆகுது? அதனுடைய பலன், சக்தி, அதனுடைய வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குது. அப்படி இருக்கப்ப இப்போ ஒரு குழந்தை மகாலட்சுமி அப்படின்னா, இப்போ வந்து என்ன பண்றாங்க? ட்ரெண்டிங்கா மகாங்கிறாங்க, லக்ஷ்மிங்கிறாங்க. அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. மகாலட்சுமி, மகாலட்சுமின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கப்ப, அந்த தெய்வத்தினுடைய பவர் அந்த வீட்ல அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப அந்த குழந்தைக்கும் வலிமை அதிகரிக்கும். அப்போ ஒரு குழந்தைக்கு பெயர் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பெயரை முழுமையாக நம்ம கூப்பிடும் பொழுது அந்த குழந்தை சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று ரொம்ப சேமமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை நம்மளால பார்க்க முடியுங்க. இப்போ வந்து பேரெல்லாம் முன்னாடி பார்த்தா வந்து பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ நம்ம வம்சத்துக்குரிய பேரோ இல்ல நம்ம தகப்பனார் பேரோ சேர்த்து போடுவாங்க. இப்போ பார்த்தா பேரையும் சுருக்கிட்டாங்க. குகன், யுகன், தீபக் அப்படின்னு குட்டி குட்டி பேராவே ஆக்கிட்டாங்க. சோ நம்ம முன்னோர்களோட பேரை சேர்த்து கூப்பிடுறதுனால என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்? அதாவது முன்னோர்களுடைய பெயரை நம்ம சேர்த்து கூப்பிடுறதுல தப்பு கிடையாதுங்க. அவங்கள வந்து மீண்டும் மீண்டும் நம்ம நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கும். அப்படி சொல்றப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வீட்டில் அந்த பெரியோர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஆனால் இப்போ குகன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. குகன் அப்படிங்கிறது முருகனுடைய பேர் தான். அதுவும் ஒரு சிறப்பான பேர் தான். அந்த பெயர்கள்லாம் இத்தனை நாள் வெளியே வராமல் இருந்துச்சு. இப்போ அந்த பெயர்கள்லாம் வெளியே வருது. தாராளமாக அழைக்கலாம். அதே மாதிரி அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை ஃபஸ்ட்டு வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் நாம எழுத்து பெயரை வச்சு நம்ம கூப்பிட ஆரம்பிக்கலாங்க.